அந்தமான் காதலி. அந்த ஒரு நாடகம் பார்க்கும்போது அந்த நாடகத்தில் ஒரு நடிக்க வேண்டிய ஒரு பொண்ணு 13-14 வயசு ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து வரல, அந்த நாடகத்துக்கு வரல. அந்த பொண்ணு இல்லாமல் அந்த நாடகத்தை நகர்த்த முடியாது, அந்த பொண்ணு வேணும். அப்படி மாதிரி யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு ஆலோசனை போயிட்டு இருந்திருக்கு. இதை வந்து மனோரமா வந்து இப்போ தேட்டருக்கு போய் நாடகம் பார்க்க போனவங்க இதை வந்து பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு ஓரமாக நின்று டேரக்டரு அதில் குரூப்பில் உள்ளவங்கலாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து கேட்டுட்டு இருந்துட்டு இவங்களே எந்திரிச்சு போய் நான் நடிக்கட்டுமா அந்த கேரக்டரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னம்மா நீங்கள் நடிப்பீங்களா, நீங்கள் நடிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் சொன்னால் நான் நடிப்பேன் அப்படின்னு உடனே ஒரு வசனம் கொடுத்துருக்காங்க. சரி நடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆள் அவங்களுக்கு உடனே தேவை. உடனே பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் நடிச்சிருக்காங்க மனோரமா. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க நடிக்கிறாங்க. அந்த நாடகத்தினோட பேர் வந்து அந்தமான் காதலி. அந்த நாடகத்தில் அவங்க நடித்தது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போகுது. ஒரு புது பொண்ணு எந்த விதமான அனுபவம் இல்லாமல், எந்த விதமான முன் அனுபவம் ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லாமல் வந்து இந்த நாடகத்தில் இவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாடகக்குழுவே வந்து நிறைய நாடகங்களில் மனோரமாவை பயன்படுத்துகிறாங்க.